வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ ஜெர்மனில இருக்கிற சிட்டில இருக்கிற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழாவ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகவும் பிரம்மாண்டமா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க தேர் திருவிழா நடக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஈரோப்லயே இருக்கிற ஒரு பெரிய கோபுரம் வச்ச ஒரு பெரிய கோயில்னு தான் இந்த கோயில சொல்லணும். இந்த கோயில்ல வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர் திருவிழாவ பார்க்கறதுக்குண்டே பிரான்ஸ்ல இருந்தும் சரி, பக்கத்து நாடுகள், ஈரோப் நாடுகள்ல இருந்து வந்து நிறைய மக்கள் வந்து வருவாங்க இத பார்க்கறதுக்கு. இந்த தேர் திருவிழாவுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 தேர் இழுப்பாங்க. அது இல்லாம காவடி, மற்ற தீச்சட்டி, மற்ற தமிழ் கடைகள், மலிவு விற்பனைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயில்ல வந்து நடக்கும். ஸோ அதத்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஒவ்வொன்றா என்னென்ன விஷயங்கள் இங்க நடக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமேத வீரபத்ரே சுரசமூக அட்டகோடீராகினி பிரிய தோர்ணாதி வைரவேஸ்வர சமூக அகண்ட நிர்மால்ய வத்சதேவி தாருவா சண்டிகேஸ்வர சமூக தேருக்கு முன்பால் ஒரு கலப்பு பேசொன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. உரியவர்கள் அறிவிப்பு நிலையத்தில் வந்து அதனை பெற்றுக்கொள்வாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுது. உங்கள் ஆபரணங்கள், நகைகள், உடைகள் அனைத்தையும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாகும். இங்கே கீழே ஒரு காப்பொண்டு விழுந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். அடியார்கள் கண்டெடுத்தவர்கள் தயவு செய்து கொடுத்து விடுங்கள். ஆலயத்தில் அம்மையே போற்றி, ஆலவாய் கரசியே போற்றி, ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஆதியின் பாதியே போற்றி, ஆவால சுந்தரியே போற்றி, ஆனந்த வல்லியே போற்றி, இளவஞ்சி கொடியே போற்றி, இட்டரசியே போற்றி, இடத்தோன் துணையே போற்றி, ஈஸ்வரே போற்றி, உயிர் ஓவியமே போற்றி, உலக போற்றி, ஊழ்த்தி தீப்பாய் போற்றி, அசயம் வெண்மையாய் போற்றி, ஏகன் துணையே போற்றி, ஐங்கரன் அன்னையே போற்றி, ஐயம் தீர்ப்பவளே போற்றி, ஒப்பில்லா அமுதே போற்றி, ஓங்கார சுந்தரி போற்றி, கும்மலியாய் போற்றி, கடம்பவன சுந்தரியே போற்றி, கல்யாண சுந்தரியே போற்றி, கனகமணி குன்றே போற்றி, கத்தின் அரசியே போற்றி போற்றி, நற்கனியின் சுவையே போற்றி, நட்டவத்தின் கொழும்பே போற்றி, நல்ல நாயகியே போற்றி, அன்னைத்த கல்லமே போற்றி போற்றி, நல்லுயிரின் தாயே போற்றி, பசுபதி நாயகியே போற்றி, அகம் பிரிய அம்மாயே போற்றி, பண்டியமா தேவியே போற்றி, பார்வதி அம்மையே போற்றி, பிறப்பினி தீப்பாய் போற்றி, திருச்சி அம்பிகைக்கு அரோரா. இந்து சங்கர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் 32வது மகோத்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரதம் புறப்பட்டு சீகன்வேகவில் இப்பொழுது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது பழைய ஆலயமான ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் பூஜைகள் நடைபெற்று அதன் பின்பு தொடர்ந்து அம்பாள் ரதம் புறப்பட்டு சென்று ரதத்தை அமைதியாக எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொண்டர்கள் குறைவாக இருக்கிறபடியால் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இங்கே ஆலயத்தின் பக்கங்களில் Das ist so schön, dass jetzt hier was.
Vermessen das auch. அது மட்டுமல்ல உங்களுக்காக கை வருவதற்கு தண்ணிகள் குடிப்பதற்கு தண்ணி வாடி பயன்பா நீங்க இப்ப தேர பார்த்துருப்பீங்க. இனி தேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 மணிக்கு தான் திருப்பி கோயில் அடிக்கு வரும். ஸோ, அதுக்குள்ள நாங்க உள்ள ஒருக்கா போய் கோயில சுத்தி பார்ப்போம். கோயில் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே பெரிய கோயில் ஒன்று தான் உண்மைக்குமே. பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சேன் தேரெல்லாம் போயிட்டு தானே எல்லா சனமும் அங்க போயிருக்குண்டு. பார்த்தா கோயிலுக்குள்ளேயே சரியான சனம். நாங்க அர்ச்சனைய செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிய நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. நம்மட ஊர்கள்ல எப்படி திருவிழாவுக்கு போடுவாங்களோ, அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய சாப்பாட்டு கடைகள், நிறைய இந்த நாங்க திருவிழா டைம்ல விப்பாங்க தோதல் ஐட்டம், வேற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய உடுப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு, அங்கேயும் சாப்பிட்டு என்னென்ன மாரியான கடைகள் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சுத்தி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா, கரம் சுண்டல் இருக்கு நீங்க இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாரிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த உடுப்பெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. ஸோ நிறைய கடைகள், எக்கச்சக்கமான கடைகள், மரக்கறிகள், பழங்கள், ஐஸ்கிரீம் அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீல் மாரி தான் கிடைக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊர்ல எப்படி இருக்குமோ நம்ம இந்த கோயில்களுக்கெல்லாம் திருவிழாவுக்கு போனா, எப்படி அங்க நடக்குமோ அதே மாரி. நீங்க கேட்டுருப்பீங்க அந்த மைக்கெல்லாம் கட்டி எல்லாம் அறிவிச்சு கொண்டிருந்தாங்க. ஸோ இப்ப ஃபோன் காணாம போச்சு, நகை காணாம போச்சு, இப்ப யாரையும் தொலைச்சுட்டு வந்து தேடுங்க, அத கண்டுபிடிக்க சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி. ஊர்ல எல்லாம் அந்த வட்டாப்புல, புதூர் கோயில் அதுக்கெல்லாம் போனா இதே மாரி தான் நடக்கும். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ, நம்ம எல்லா கடையும் சுத்தி பார்த்துட்டு, வேற அங்கால என்ன இருக்குன்னு பார்த்தோம். அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோயில்ட்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டபம் மற்றும் அங்கேயும் 2 இந்த கோயில் மற்றும் அங்கல கிணறு மாரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ, அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சிலை வச்சிருக்காங்க. பெருமாள்ட சிலை உண்டு. ஸோ, அதையும் பார்த்துட்டு, அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ, இது ஒரு குட்டி வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ, இன்னும் ஒரு ஜெர்மன்ல இருந்து வீடியோல சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.